முருகன் கோவில் நடைபாதையில் நடக்கக்கூடிய இடத்துல போல்ட்டு, இரும்பு போல்ட்டு நிற்குது. இதில் தான் பக்தர்கள் இதன் மேலே தான் நடந்து போகிறாங்க. எத்தனை பேர் கால் தட்டியது என்று தெரியவில்லை. பல இடங்களில் நடைபாதைகளில் இரும்பு போல்ட் பக்தர்களை பதம் பார்த்து வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய பேட்டரி கார்கள் முதியோர்களை ஏற்றி செல்ல வேண்டிய வாகனமானது குடோனாக சரக்குகள் ஏற்றும் வாகனமாக செயல்பட்டு வருகிறது. மூத்த குடிமக்களை ஏற்றக்கூடிய வாகனத்தில் சரக்கு ஏற்றும் வாகனமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில். முருகன் கோயில் கடற்கரை இறங்கக்கூடிய இடத்துல நடைபாதையில் கருங்கற்களால் மக்களுக்கு இடையூறு செய்யப்பட்டு வருகிறது. உடனடியாக கோயில் நிர்வாகம் இது போன்ற விஷயங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்புறப்படுத்திட வேண்டும். கோவில் முன்பகுதியில் குப்பைத்தொட்டியை பயன்படுத்துறதுனால கடுமையான தூர்நாற்றம் வீசுது. கோயிலினுடைய முன்பகுதி சண்முகர் சன்னதி முன்னாக பாருங்கள், கோயில் முன்பகம் எந்த அளவுக்கு குப்பைத்தொட்டியை வச்சு பொது இடங்களில் பொது வெளியில் அவ்வளவு குப்பைகளும் கடுமையான தூர்நாற்றம். முதியோர்கள் செல்ல வேண்டிய வாகனத்தில் கோயிலில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பேட்டரி வாகனம் முதியோர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனம் இளைஞர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் பயன்படுத்த வருவது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு வழியாகவும் காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு வேறு விதமாகவும் ஏழைகளுக்கு வேறு விதமாகவும் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் பக்தர்களை வழிநடத்தி வருகிறது. பணம் படைத்தோர் செல்லக்கூடிய இந்த பாதை மட்டும் பணம் படைத்தோர் அதிகாரம் படைத்தோர் மட்டுமே இந்த பகுதியாக செல்ல முடியும். இதுதான் இந்து அறநிலைத்துறை. திராவிட மாடல் ஆட்சியில் சமத்துவம் என்ற நிலை மாறி பணக்காரர்களுக்கு என்று ஒரு நிலையை உருவாக்கி திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. நடக்கும், அது எந்த விதமான ஒரு தப்பு கிடையாது, எந்த விதமான ஒருமே கிடையாது. ஐயா, உங்களுக்கு கோயிலில் இந்த முன்பகுதியை உங்களை விடுவாங்களா? ஐயா, விட மாட்டானுவேன். ரூபா கொடுத்தா விடுவான், 1000 ரூபா கொடுத்தா விடுவான். போகலாம், முருகன் வர பார்க்கலாம். முதியோர்களை செல்ல வேண்டிய வண்டியில் இளைஞர்களை ஏற்றி செல்லும் இதனுடைய கோயில் நிர்வாகம். வீட்டில் போட்டு